ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு கீரை அடை தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது 2 வெங்காயம் இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளார கீரை சேர்த்துக்கலாம். கீரையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். கீரை ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தாவே போதும். இப்போ இது எல்லாமே, அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாமே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ மாவு எப்படி, அதாவது அடைக்கான மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கப்பில் 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதோட நம்ம வதக்கி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, முருங்கைக்கீரை, மிளகாய், வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம இதோட ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி இலகுன பதத்துக்கு வரும். இது இலகுன பதத்துக்கு வரக்கூடாது. நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு இந்த மாவு பதத்தை எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த பதம் வந்தாவே போதும். நம்ம இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எத்தனை உருண்டை வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு அடை கொஞ்சம் பெருசாக வேணும்னா அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்ன அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதில் ஒரு 8 வந்திருக்கு, 8 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம இப்போ அடையை தட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத், அதாவது ஒயிட் எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு. அதை ஈர துணி, அதாவது ஈர தண்ணியில் நனைச்சி ஒரு தட்டு மேலே போட்டு இந்த மாதிரி கையிலே தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தோசைக்கல் இல்லை தவா அந்த மாதிரி எதில் ஒன்றாலும் எடுத்து 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் முடிஞ்சிடுச்சு. இது நம்ம இப்போ துணியில் தட்டி எடுக்கிறதால அழகாக கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் துணியில் தட்டுறது. நீங்கள் பாத்திரத்தில் தட்டும் போது ஒட்டிக்கும். இப்போ 2 பக்கமும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றி இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சிறுதானிய உணவுகள் அதிகம் எடுத்துப்பாங்க. அதனால் அவங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதாவது நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஹெல்த்தாக இருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். அவங்க இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்ததால் தான் இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம இதை கொடுக்கணும். நாமளும் சின்ன வயசில் இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம பாரம்பரிய உணவை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.